மச்சான் என்ன ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கே. சொல்லுங்க என்னாச்சு? இந்த கம்பெனியில இத்தனை வருஷமா வேலை செய்யறேன்ல. ஆமா. சம்பளமே ஏற்றி தர மாட்டேங்கிறான்டா. கடுப்பா இருக்கு. என்னடா சொல்ற? டேய் என்னடா கம்பெனி அது? உன் கேப்பபிலிட்டி என்ன கெப்பாசிட்டி என்ன ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி வாய மட்டும் வச்சுக்க. அது மேட்டர் கிடையாது. நான் சொல்ற மாதிரி கேளு. இத்தனை வருஷம் வேலை செய்யற உன சம்பளம் இத்தனை வேற யாருக்கு ஏற்றி கொடுப்பானுங்க. நான் ஒரு அட்வைஸ் சொன்னா உன் நல்லது தான் சொல்லுவேன். ஃபோன் பண்ணி சண்டை போடுறா. டேய் சண்டை போடுறா. இங்க பாரு, நீ சண்டை போட்டீங்கன்னா வந்து யோசிப்பான், என்ன இவ்வளவு எதிர்த்து கேட்கறானே, ஒருவேளை வந்து வேலையை விட்டு போயிருவானோ அப்படின்னு. நீ சொல்ல வேலையை விட்டு போற அப்படின்னு பயந்துருவான். ஐயோ இவர் வேலையை விட்டு போனா கம்பெனி இழுத்து போடணுமே, இப்படி சம்பளத்தை கூட்டி கொடுத்துருவானுங்க. போடா போய் பேசிடுவாடா போடா. முடியும் நம்புடா நம்பு போ. கான்ஃபிடென்ட்டா இருங்க நண்பா. எட்டு சார், கடைசியா ஒரு வாட்டி கேட்குறேன், சம்பளம் ஏற்ற முடியுமா முடியாதா? எதுவும் முடியாதா சார்? உங்க கம்பெனிக்கு இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஒழுங்கு மரியாதையா ஏற்றி கொடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. எது வேலை விட்டு தூக்குவியா? தூக்கு, முடித்தா தூக்கு. நான் இல்லாம உன் கம்பெனி எப்படி ஓடுதுன்னு பாக்குறேன். இந்த வேலை இல்லைன்னா எனக்கு வெளியே 1000 வேலை இருக்கு. ஏய், நீ மட்டும் எங்க ஏரியா பக்கம் வந்த என்ன கூட விட்டுரு. என் நண்பன் இருக்கான்டா, அவன் கையில நீ மாட்டினா நீ காலி. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா, என் நண்பன் இருக்காடா எனக்கு. அவன் எது சொன்னாலும் என் நல்லதுக்கு தாண்டா சொல்லுவான். நீ முடிச்சா தூக்கி கூடா. இப்ப ஐயோ ஐயோ மச்சான், salary credit ஆயிடுச்சா?